ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி உங்களோட கலந்து பேசிக்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சீரீஸ் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் 4 லாங்குவேஜ்லேயும் இருக்குது. நான் தமிழில் பார்த்தேன், புரியுது அப்போ நல்லா எனக்கு. அது ஒரு உண்மை சம்பவம். அதை ஒரு ஸ்டோரி, அதை டாக்குமெண்ட்ரி ஆவணப்படமாக எடுத்திருக்காங்க. அது இன்னமும் கதையாக நடந்துக்கிட்டு இருக்குது. வாழ்க்கை முறையில் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அது நடந்துக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சினிமாலாம் எடுக்கிறாங்க பாருங்கள், அதெல்லாம் நம்ம கதைன்னு பார்க்குறோம். ஆனால் வாழ்க்கையில் மிக 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 ரொம்ப பயங்கரம், கொடூரம், கற்பனைக்கும் எட்டாத, இன்னும் தீர்க்கப்படாத நிறைய விஷயங்கள் நிறைய பேர் வாழ்க்கையில் உண்மையாகவே நடந்திருக்கு. இந்த நெட்ஃப்ளிக்ஸில் வந்த அந்த கதையோடைய பேர் த இந்திராணி முகர்ஜி பரீடு ட்ரூத். இந்திராணி முகர்ஜி அப்படின்றவங்களுடைய வாழ்க்கை கதையில் புதைக்கப்பட்ட உண்மைகள் அப்படின்னு அந்த தலைப்பு இருக்குது. அது நான் பார்த்தேன். 4 எபிசோடாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓடிபியில் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பார்க்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியப்படுத்தணும். அதில் அந்த ஒரு பெண் இந்திராணி முகர்ஜின்றவங்க, அவங்க ரொம்ப ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண்ணாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் நிறைய விபரீதங்கள் தான் நடக்குது. ஆனால் அவங்களுடைய சுய விருப்பமாக திருமணங்கள் செஞ்சுக்கிட்டு போகிறாங்க. அது எத்தனை கணவர்னால் 3 கணவர் திருமணம் செஞ்சுக்கிட்டே போகிறாங்க. அவங்க மனப்பூர்வமாக அவங்களோட வாழுறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு கணவர் யாருன்ற கொஸ்டின்லேயே நமக்கு சஸ்பென்ஸாகவே சொல்லிட்டு வராங்க. அதுக்கப்புறம் அந்த இந்திராணி முகர்ஜி அவங்க கொலை பண்ணிட்டதா, அந்த முதல்ல பிறந்த ஒரு குழந்தைய கொலை பண்ணிட்டதா அவங்கள அரெஸ்ட் பண்ணி சிறையில் வச்சுருக்காங்க. 6 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு அந்த பெண் வெளியில் வராங்க. அவங்க சாதாரண குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவங்களுடைய வளர்ச்சி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் எல்லா பெண்களாலும் முடியாது. அவ்வளோ பெரிய வளர்ச்சி, பெரிய கோடீஸ்வரியாக இருக்கிறாங்க. நீங்கள் எபிசோடு பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள். எனக்கு ஒரு தடவை பார்த்தா புரியவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த கணவன் கதையெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். இவர் இவங்களுக்கு இந்த குழந்தை பிறந்தது, இவங்களுக்கு இந்த குழந்தை பிறந்தது, இத்தனையாவது வருஷத்தில் இந்த குழந்தை பிறந்தது, அதுக்கப்புறம் அவங்க விட்டுட்டு அடுத்த கணவர்கிட்ட போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகிறாங்க பாருங்கள். இப்போ இருக்கிற குழந்தை பேர் என்ன, இறந்து போன அந்த பொண்ணுடைய பேர் என்ன அப்படின்னு ஒரே குழப்பமாக இருந்தது. நாங்கள் நிறுத்தி என் குடும்பத்தோடு தான் பார்த்தோம். நிறுத்தி ஒருத்தர் பேசி பேசி அந்த கதையை அது உண்மை சம்பவம். அந்த முதல் பிறந்த பெண் ஒரு அவங்க ஒரு நல்லா அழகாக இருக்கிறாங்க. அந்த பெண்ணு இந்திராணி முகர்ஜி கூட அழகாக தான் இருக்கிறாங்க. அவங்க பிறந்த தன்னுடைய பொண்ணை கொன்னுட்டாங்கன்றது தான் கேஸு. அவ்வளோ பெரிய கோடீஸ்வரி அவங்க எப்படி மாறினாங்கன்றதும், அவங்களுடைய பொண்ணை அவங்க கொன்னுட்டாங்க. ஆனால் அவங்க தன்னுடைய பொண்ணுன்னே வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தாமல் என்னுடைய தங்கச்சி அப்படின்னு கூட வச்சுக்கிட்டு இருந்ததா அந்த கேஸில் சொல்கிறாங்க. அவங்களுமே சொல்கிறாங்க, நான் ஒரு பெரிய ஸ்டேட்டஸில் போயிட்டேன், எனக்கு பிறந்த குழந்த பேர் சொல்ல நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு கட்டத்தில் அவங்க உடைக்கிறாங்க. அவங்க அவங்க அப்பாவாலேயே, அந்த இந்திராணி முகர்ஜின்றவங்க தன்னுடைய தந்தையாலேயே கற்பழிக்கப்பட்டு அந்த குழந்தை பிறந்திருக்குது. அதை அவங்க பெற்று எடுத்து அதுக்கு ஷீனான்னு பேர் வச்சு அவங்க வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்த இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவருக்கு ஒரு குழந்த. அதுக்கப்புறம் அந்த 2 குழந்தையும் விட்டுட்டு அப்பாவனால் அம்மாவனால் அவங்க தனியாக போக ஆரம்பிச்சுட்டு அப்புறம் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு குழந்த, ஒரு பெண் குழந்த. அதுக்கப்புறம் அவரையும் விட்டுட்டு அவங்க 4வதாக ஒரு பெரிய பணக்காரரை பார்த்து, அவர் ஒரு சேனலுடைய சிஇஓவாக இருக்கார், அவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்போ கூட இவங்க அந்த கடைசியாக ஒரு பொண்ணு பிறந்தது இல்லையா, அந்த பொண்ணை தான் அவர் கூட போய் எனக்கு இந்த குழந்தை இருக்குதுன்னு சொல்லி அவர்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அவரும் விடோவராக இருக்கிறாரு, அவருக்கு ஒரு பையன் இருக்கிறான். இப்படி நீங்கள் கதையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உண்மை சம்பவத்தில் இவ்வளோ நடந்திருக்குது. அதை அந்த பொண்ணை செத்து போச்சுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கதையை பார்க்க நீங்கள் நகரவே மாட்டீங்க. அந்த விஷுவலு போலீஸ்லாம் பேசுகிறாங்க,
பத்திரிகை நிருபர்கள் அப்போ நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. 2012 ஒரு கொலை ஒன்று நடந்ததாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அது ஒன்றுமே பேசாமல் விட்டுடுறாங்க. ஆனால் வந்து 2015 போய் தோன்றுறாங்க அந்த பொணத்தை. அப்போ தான் இந்திராணி மேலே கேஸ் போடுறாங்க. அந்த பொண்ணை காணான்னு நீங்கள் தான் கொன்னுட்டீங்கன்னுட்டு இந்திராணி முகர்ஜி எப்படிலாம் கொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த கதையெல்லாம் கொன்னதா ரெக்கார்ட்ஸ்லாம் எழுதுகிறாங்க. கேஸ் நடக்குது. கேஸுக்கான வாதங்கள்லாம் வைக்கிறாங்க இந்திராணி. மீடியாக்கள்லாம் நிறையா சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதை முக்கியமாக பாருங்கள். நான் என்னுடைய அனுபவத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டேன். அது வந்து பார்க்க பார்க்க இவ்வளோ உண்மை சம்பவங்கள் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் நடக்குது. அதில் எது உண்மை, எது பொய், எது கட்டுக்கதை, இன்னும் நமக்கு என்ன தெரியாமல் இருக்குது, யார் யார் எவ்வளோ சொல்கிறாங்க, சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஆனால் அந்த ஷீனான்ற அந்த பெண்ணு கொல்லப்பட்டதாக இன்னமும் நிரூபிக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து கொலையா இல்லை அவங்க வந்து எங்கேயாவது போயிட்டாங்களா, தலைமறைவாயிட்டாங்களான்னு ஒன்றுமே தெரியல. அப்படி அந்த கதையை அந்த இதில் வந்து டாக்குமெண்ட்ரியில் ஆவணத்தில் சொல்கிறாங்க. சிபிஐ விசாரணையெல்லாம் போயிருக்குது. ஆனால் அது ஆவணப்படமாக வந்திருக்கு. நெட்ஃப்ளிக்ஸில் ஓடிபியில் பாருங்கள். த இந்திராணி முகர்ஜி பரிடு ட்ரூத் அப்படின்னு அந்த டைட்டில். அது 4 எபிசோடு வந்திருக்கு. நான் தமிழில் தான் பார்த்தேன். எனக்கு நல்லா 2 தடவை பார்த்தேன். அப்போ தான் ஓரளவுக்கு அவங்க சொல்கிற அந்த கேஸோடைய அந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள். கோடு போட்டு இவங்க கூட இவங்க தொடர்பு இருந்தாங்க, அவங்களுக்கு பிள்ளைகள் இத்தனை அப்படிலாம் சொல்லும்போது நம்ம அதை ரொம்ப கவனமாக நாமளே ஒரு எவிடன்ஸை தேடுற ஒரு போலீஸ்கார மைண்டெல்லாம் நமக்குள்ளே வருது. அது வந்து எப்படி இவ்வளோ சிக்கலாக இருக்குது, இவங்க கூட இவங்க வாழறாங்க, அப்போ என்ன நடந்தது இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம பார்க்குறோம். 6 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வேறு அவங்க வெளியில் வந்திருக்கிறாங்க. கோடிக்கணக்கில் பெரிய கோடீஸ்வரியாக இருக்கிறாங்க. அதோடைய அவங்களுடைய உழைப்பு இருக்கலாம், அவங்களுடைய திறமை இருக்கலாம், அப்படி நிறையா இருக்குது. நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை பார்த்து அடடா பக்காவாக இருக்க இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அது கதையாக இருந்தால் அருமையான கதைன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அது வந்து மிக மோசமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை உண்மையை வந்து அது ஆவணப்படமாக எடுத்திருக்காங்க. மொத பார்க்கும்போது எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு பெண் வந்து இப்படி இருக்கிறாளே, பணத்துக்கு அலைஞ்சிக்கிட்டு திருமணங்கள் செஞ்சுக்கிட்டே போகிறாளே அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் அந்த கதை நம்மளை முதல்ல டச் பண்ணுது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவங்க வாதங்கள்லாம் வைக்கிறாங்க. நான் வந்து என் குழந்தைகளை வேணான்னு நினச்சிருந்தேன்னா நான் என்னோடய சின்ன வயசில் நான் கொண்டுட்டு தான் நான் வந்திருப்பேன். ஆனால் நான் வளர்த்தேன், நான் கூட வச்சுருக்கேன். இப்போ பெரிய ஸ்டேட்டஸுக்கு போனதுக்கப்புறம் அவங்களுடைய படிப்புக்கு தேவையானதை நான் செய்யலான்னு கூட அழைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஏன் கொல்ல போகிறேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது அதில் உண்மை இருக்கிறதா எங்களுக்கு பட்டுச்சு. அப்புறம் அந்த மற்ற குடும்பங்கள்லாம் அவங்கள யாருமே ஆதரவு இல்லாமல் விட்டுட்டாங்க. ஆனாலும் அவங்க பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் நினைக்கிறேன். அவங்க கேஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கே கூப்பிட்டாலும் அவங்க போகிறாங்க. பத்திரிகைகளை பார்த்து நிறையா பேட்டி கொடுக்குறாங்க, பதில் சொல்கிறாங்க. அவங்கள அவ்வளோ அவதூறு பண்ணியிருக்கிறாங்க. அந்த 2012 நடந்த கொலைக்கு 2015 அதுக்கப்புறம் அவங்களுக்கு 6 வருஷம் உள்ளே வச்சுருந்து அதுக்கப்புறம் வெளியே வந்திருக்கிறாங்க. 2022 அவங்க வெளியில் வந்து அவங்களுடைய இதை ஸ்ட்ரகிள் ஆரம்பிச்சுன்னு இருக்கிறாங்க. அவங்க மனம் தளராமல் நான் செய்யலை, என் மேலே எதனால் இப்படிலாம் ஜோடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புலேயும் நிறைய பொய் கேஸ் மாதிரி நம்ம ஒரு நடுநிலையாக பொதுஜனமாக பார்க்கும்போது அந்த டிரைவர் சொல்கிற பொய்யெல்லாம் நமக்கு பொய் அப்படின்னு தோணுது. அவங்க இவரை கூடயே வச்சு அவங்க கொலை பண்ணாங்க அப்படின்லாம் அவர் மட்டும்தான் கண்ணால் பார்த்த சாட்சியாக போய் வாக்குமூலம் கொடுக்குறாரு. ஆனால் கண்ணால் பார்த்ததுக்கான எந்த எவிடன்ஸ் எதுவுமே இன்னமும் சிக்கலை. ஆனால் அவங்கள குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க. அதுலேயே நிறைய பேர் வந்து நடுநிலையாகவும் பேசுகிறாங்க. சில அதிகாரிகள் வந்து இது எங்களுக்கு தெரியல, நாங்கள் விசாரிச்சுன்னு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெண் மேலே ஏதோ அந்த அவங்களுடைய வளர்ச்சி பிடிக்காமல் அவங்கள நீக்கிறது தான் மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு குறிக்கோளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இந்திராணி முகர்ஜியோடைய அந்த ஸ்டோரியை நீங்கள் ஆவணப்படத்தை பாருங்கள். நிறைய படம் தேவையில்லாத பண செலவெல்லாம் அழித்து நம்மளை உட்கார வச்சு நேரத்தை வீணாக்குறாங்க. ஆனால் உண்மை சம்பவங்கள் இப்படிலாம் நடக்குதுன்றத நீங்கள் இதை பார்த்து நீங்களும் ஓரளவுக்கு புரிஞ்சிக்கலான்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருக்கு. குடும்பத்தோடு பாருங்கள். பிள்ளைங்களுக்கு உலகத்தில் இப்படிலாம் நடக்குது, பெரிய லெவலில் போனால் ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மளை வச்சு சிக்க வைப்பாங்க. அதுலேருந்து நம்ம வெளியே வரணும். ஒன்றுமே செய்யாமல் இருந்தால் அதுக்கான நம்ம தப்பிச்சு வெளியில் வந்துடலாம். அதில் நம்ம ஏதாவது ஈடுபட்டு இருந்தால் தான் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. நாமளும் அது மாதிரி ஜாக்கிரதையாக இருந்துக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள்
கொஞ்சம் பாருங்களேன். நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நல்லாயிருக்கு. கவனமாக இருக்க வேண்டிய உலகம்தான். இதை கவனித்து பாருங்களேன். இது அப்பா வியந்து போயிட்டேன். உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கினேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.